ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எதிர்பார்த்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் அதுல என்ன மிஸ்டேக்னா, ஒரு சில பேருக்கு வந்து நேம் மிஸ் ஆயிருக்கும், அப்ளிகேஷன் நம்பர் ராங்கா இருக்கும். அதர்வைஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகாம கூட இருப்பாங்க. பட் அவங்களுடைய மார்க் என்னமோ அதிகமா இருக்கும், அவங்கள விட கம்மியா எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை கூட செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, நீங்க என்னெல்லாம் அட்டன் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணா கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும், ஸோ இதை பத்தி நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம கவுன்சிலிங் வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமா, ஸோ நீங்க எந்த மாதிரி வந்து காலேஜ் செலக்ட் பண்ணா உங்களுக்கு வந்து காலேஜ்ல வந்து சீட் கிடைக்கும், அண்ட் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் உங்களுக்கு வேணும்னா ஸோ நீங்க வந்து மறக்காம ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அது என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்மளுடைய சேனல்ல இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால பார்க்க முடியும். செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் வந்து கமெண்ட்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் அதில் வந்து ஒரு சில நேம் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க நேம் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு, பிகாஸ் வந்து நிறைய நேம் வந்து மிஸ் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கவுன்சிலிங்ல ஸோ அகெயின் வந்து மிஸ் ஆன ரேங்க் லிஸ்ட், நேம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே பொறுமையா வெயிட் பண்ணுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் வந்து அகெயின் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல உங்களோட நேம் இருக்கான்னு சொல்லி நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணணும். அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா, அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து எரர், அதர்வைஸ் அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் கட் ஆஃப் ரேங்க் இது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும், ஸோ வந்து மேபி உங்களுக்கு வந்து அந்த டைப்பிங்ல மிஸ்டேக் நடந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு லாகின் ஆப்ஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்களும் வெயிட் பண்ணலாம். மேபி இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கா தான் இருக்கும். ஸோ அதனால உங்களால அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்க வந்து வெயிட் பண்ணாம இருக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு ஈவன் கட் ஆஃப் ரேஞ்ச் 75க்கு மேல ஸோ எடுத்தாலும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஸோ அதிகமா இருக்கும்போது உங்க நேம் வந்து செலக்டட் லிஸ்ட்ல இல்லை, அப்ளிகேஷன் நம்பர் வந்து மிஸ்டேக்கு, ரேங்க் மிஸ்டேக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஸோ மேபி இது வந்து எரரா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து கவுன்சிலிங்ல செலக்டட்ல இல்லைன்னு சொல்லி யாருமே வந்து கவுன்சிலிங்கை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. சேம் டைம் உங்களோட நேம் வந்து கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட்ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து அகெயின் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்தா நீங்க வந்து ஸோ அகெயின் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுலயும் இல்லைன்னா உங்களால கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பொறுத்தளவு சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இதை நீங்க பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணணும், செகண்ட் ரவுண்ட் எந்த கட் ஆஃப் வரைக்கும் அட்டன் பண்ணணும், ஸோ எந்த டேட்ல அட்டன் பண்ணணும், எந்த டேட்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு அப்டேஷன் கொடுப்பாங்க. எப்படி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனது அதே மாதிரி கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதே டைம்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ இது எல்லாமே என்ன டேட்ல நீங்க பண்ணணும், எப்போ பண்ணணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணதும் ஸோ நீங்க எப்படி பண்ணணும், ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஸோ எல்லாருக்குமே வந்து நிறைய காலேஜ் பிடிக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன கோர்சஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவு ஒரு 50க்கு மேல உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாமே நீங்க வந்து தாராளமா நீங்க செலக்ட் பண்ணலாம். பட் வந்து அதுல முக்கியமான ஒண்ணுன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா எந்த காலேஜ் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்க அதையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து செலக்ட் பண்ணணும். ரிமைனிங் இருக்க காலேஜஸ் ஈவன் நீங்க 40 செலக்ட் பண்ணலாம், 50 செலக்ட் பண்ணலாம், எவ்வளவு நாளும் செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணும்போது ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து வந்து உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண காலேஜஸ் வந்து சீட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அது இல்லாத போது உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியா இருக்கும்போது ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் நீங்க எந்தெந்த காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அதுல உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கொடுப்பாங்க. கவுன்சிலிங்கான ப்ராசஸ் பொறுத்தளவு ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் தான் எல்லாமே நீங்கள் ப்ராசஸ்.
ஸோ அப்ளை பண்ணுறதுலேருந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுலேருந்து காலேஜ் செலக்ட் பண்ணுறதுலேருந்து ஸோ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஸோ எந்த டேட்டில் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கவுன்சிலிங்கான ப்ராசஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் முடிஞ்ச அளவு கமெண்ட்ல வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.